வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். சிவகங்கை சிப்காட் இலுப்பைக்குடி தொழில் பூங்காவில் ரூபாய் 5,300 கோடி முதலீட்டில் எம்ஆர்எஃப் தொழிற்சாலை முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. கரூரின் 4 தொகுதிகளிலும் திமுக அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெறும் முன்னாள் அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி பேட்டி. மாநிலங்களவை தேர்தலுக்கான தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் பிரேமலதா அறிவிப்பு. தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 4 வழித்தட உயர்மட்ட சாலை கட்டுமான பணிகள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி நியமனம். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நீடிப்பு. ஈரானில் நீர்மூழ்கி கப்பல் உட்பட 17 போர்க்கப்பல்கள் அளிக்கப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் கமாண்டர் தகவல். திமுக துண்டு போட்டு அரசியல் நடத்தும் ஒரே தலைவி பிரேமலதா மட்டும்தான். நடிகை விந்தியா பரபரப்பு பேச்சு. கடலூரில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை ரிசர்வ் ஃபாரஸ்டாக மாற்ற தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. அண்ணாமலை அறிக்கை. மத்திய அரசு சமஸ்கிருதத்தை வளர்ப்பதில் மட்டுமே அக்கறை காட்டுகிறது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. உடல் அங்கங்கள் குறித்து தினந்தோறும் பாலியல் வன்கொடுமை மிரட்டல் வருகிறது. நடிகை ஆயிஷா கான் வருத்தம். மாநிலங்களவை தேர்தலில் பாமகவுக்கு 1 சீட் ஒதுக்கீடு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. புரட்சி அண்ணா திமுக என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார் பெங்களூர் புகழேந்தி. அதிமுகவை அனைத்து தொகுதியிலும் டெபாசிட் இழக்க செய்வோம் என பேட்டி. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.